ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நூப் டு ப்ரோ தமிழ் சேனல். இன்றைக்கி நான் செகண்ட் சீல இருக்கேன். ஸோ இதான் என்னோடய புது அவதார். நீங்களே இந்த அவதாரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவதார் பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். அவதார் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு அவதார் வைக்கணும்னாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிடுறேன். இன்றைக்கி நான் செகண்ட் சீல கிரைண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூசர் மக்கள். நான் வந்து 740வது லெவலில் இருக்கேன். கிரைண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிரைண்டர்னால் மாவரைக்கிற கிரைண்டரில் நண்பர்களே. நான் வந்து ஒரு ஹெச்பி லெவல் கிரைண்டர். நான் 7 ஃபுட்டில் வந்து 3 பவர் அன்லாக் பண்ணியிருக்கேன். 3 பவர் அன்லாக் பண்ணியிருக்கேன். மிச்சம் 2 பவர் நான் அன்லாக் பண்ணலை. அதை வந்து நான் அடுத்த வீடியோ, ஒரு லாங் வீடியோ நான் போடுவேன். அதில் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த 7 ஃபுட்டை வந்து ஃபுல்லாக அன்லாக் பண்ணுறது, இந்த பவர் ஃபுல்லாக அன்லாக் பண்ணுறதையும் ஷோகேஸையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிச்சிடுறேன். அந்த வீடியோ வேணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் போட்டாலே போதும். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டுருவேன். சரி, நம்ம இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் போட்டால் நான் போடாமல் இருக்கவே மாட்டேன். நீங்கள் தான் எல்லாமே யூடியூபர்ஸுக்கு. ஸோ அதை நான் செகண்ட் சீல இருக்கிறதுனால கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து லைட் ஃப்ரூட் தான் சாப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். C1லேருந்து C2 வர்றதுக்கு வரையுமே லைட் ஃப்ரூட் தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா C1 C2 பிகினர்ஸை பொறுத்த வரையும் லைட் ஃப்ரூட் தான் பெஸ்ட்டு ஃப்ரூட்னால் லைட் ஃப்ரூட்டு தான் உங்களுக்கு பிகினர்ஸுக்கு. ஏன்னா அந்த லைட் ஃப்ரூட்டில் வந்து நிறைய ஈஸியான காம்போஸ் இருக்குது. நல்லாவே அட்டாக் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் லைட் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணேன். இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ளாஷியான அட்டாக்ஸு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 7 ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுட்டேன். 7 ஃப்ரூட்டை சாப்பிட்டு இந்த அட்டாக்ஸில் இருக்கேன். நான் அப்புறமா தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, சரி இதே நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டுறோமே அப்படின்ட்டு. அதனால தான் இனிமேல் 7 ஃப்ரூட்டை தான் வந்து நம்ம எல்லா ஸ்கில்ஸையும் அன்லாக் பண்ண போகிறோம். அடுத்த வந்து நம்ம வந்து இதில் கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாஸை இதில் ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே இந்த டைமண்ட்னு ஒரு பாஸ் இருப்பான். அவன் அடிக்கிறதையும் நான் ஒரு வீடியோவை போடுவேன். இல்லையா நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஏதாவது ஒரு டவுட்டு உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸில் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற டவுட்டை நீங்கள் கமெண்ட்டில் அப்படியே போட்டு போங்க. அடுத்த நாள் இல்லை அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டுருவோம். உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்டை இதை கிளியர் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி கமெண்ட் போட்டாலே போதும். என்னடா ஆகணும் இப்போ தான் வந்து அதுக்குள்ளே அடிக்கிறோம், யாரா ஆகணும். ஸோ நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ணாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டை போட்டு நம்ம சேனலில் வந்து பெல் ஐக்கானை வந்து ஆனில் வச்சுங்க.